ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பேச்சுலர் பார்ட்டி அப்படின்ற கன்னடா படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோக்கு திருமணமாகி ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. ஹீரோடைய மனைவி ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்குங்க. வெறுத்து போய் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்லாம் கூட நினச்சிருக்காருங்க. ஆனால் வேண்டாம், நம்ம மனைவிக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், இந்த திருமண வாழ்க்கையை சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹீரோ சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஆனாலும் ஹீரோடைய மனைவி ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை வச்சு விட்டாறாங்க. அது என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஒரு ஃபீல் குட் அட்வென்ச்சர் காமெடி எல்லாம் கலந்த ஒரு படம் தான். அதனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு சந்தோஷங்க. இவருடைய கண்ணிலேயே மரண பயம் தெரியுது. என்னாச்சு அப்படின்னு தூரத்துல இருந்து பார்த்தா ஹீரோடைய தலையில எவனோ ஒருத்தன் கண்ணை வச்சிருக்கான். ஹீரோ பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டா நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. காலையிலே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா கிளம்பி வராரு. ஆனா இவருடைய கம்பெனி வேன் இவரை விட்டுட்டே போயிடுச்சுங்க. சரி, கேப் புக் பண்ணி போலாம் அப்படின்னு மொபைல் எடுத்து பார்த்தா மொபைல் சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிருது. லிஃப்ட் கேட்டாது ஆஃபீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு லிஃப்ட் கேட்டா ஒரு அக்கா லிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த அக்கா மளிகை ஜாமானெல்லாம் வாங்கி ஹீரோ கையில கொடுத்துட்றாங்க. 13க்கு மேல வேகமா போக மாட்டேன்றாங்க. சிக்னல்ல நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ பாக்கெட்ல இருந்த காசையும் ஒரு திருநங்கை எடுத்துட்டு போயிடுறாங்க. அடிச்சு பிடிச்ச ஆஃபீஸ்க்கு வந்தா லிஃப்ட்ல இடம் கிடைக்க மாட்டேது. ஆஃபீஸ்ல பயங்கரமான பிரஷர், ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு கிளம்பி வராருங்க. ஹீரோக்கு திருமணமாய் மனைவி இருக்காங்க. மனைவியோட பேரு சந்தியாங்க. அட்லீஸ்ட் வீட்லயாவது நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோவோட மனைவி ஹீரோவை மதிக்க கூட மாட்டேன்றாங்க. சந்தியாக்கு அம்மா இருக்காங்க. அம்மாக்கு கண் பார்வை இல்லைங்க. வீட்டில் ஒரு வேலைக்காரனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு நாய் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாயை வாங்கி கிஃப்டா ப்ரெசென்ட் பண்றாங்க. அவங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோவை சுத்தமா கவனிக்கிறதே இல்லைங்க. காலையில வேலைக்கு கிளம்பி போனாருன்னா ராத்திரி தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட கிளம்பி வரும்போது டோர் ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து அன்பா 4 வார்த்தை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு கேரை தாங்க இவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா சந்தியா ஒரு நாளும் அதை பண்ணதே கிடையாது. சந்தியா ஃபெமினிசம் போல வேலைக்கு போறாரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட ஆஃபீஸ் வேன்ல வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தவர் அப்படியே தூங்கிட்டாருங்க. ராத்திரி வேன்குள்ள எவனோ இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் குடும்பத்தோட உள்ள வந்து பார்த்தா அது ஹீரோ தான். தம்பி, உன் வீட்டில் இறங்குறதுக்கு பதிலா என் வீட்டுக்கே நீ வந்துட்ட, கிளம்புப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கிருந்து கேப் பிடிச்சி வீடு வந்து சேர்றாரு. ஹீரோவை வாசலே நிக்க வச்சு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வேன்ல வந்து உட்கார்ந்தேன், ஸ்ட்ரெஸ்ல அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் டிரைவர் எழுப்பி விட்டு தான் எனக்கு தெரிஞ்சது அவரோட வீட்டுக்கே போயிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் கேபை பிடிச்சி வந்தேன் அப்படின்னு சொல்ல கதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கதையா இதுதான் நடந்தது அப்படிங்கும்போது இல்ல, நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க, சீட் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஆச்சா போச்சான சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போதாத குறைக்கு இவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரக்கா இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரக்காவை வேலைக்காரக்கா மாதிரியே ட்ரீட் பண்றது இல்லைங்க, ஒரு எஜமான் மாதிரி நம்ம சந்தியா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்கா சோஃபாவில் உட்காந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேருத்தோட சண்டையில, அதாவது எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி சந்தியாக்கு லீட் பாயிண்ட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள குட்டையை கிளப்புறது இந்த அக்கா தானா அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் சந்தியா பாத்தீங்கன்னா நீ பண்ணதுதான் தப்பு அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம சரண்டர் ஆகி சாரி கேட்டுருவோம் அப்படின்ட்டு ஹீரோ அவரோட மனைவி கிட்ட சாரி கேட்கிறாரு. ஆனா ஹீரோடைய மனைவி உனக்கு ரூமுக்குள்ள எல்லாம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இவரும் பாவம் ரூமுக்கு வெளியில நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, சாரி சொல்றாரு. ஆனா ஹீரோட மனைவி ஏத்துக்கிற மாதிரி இல்லைங்க. இவரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் நல்லவர் தாங்க. அவரோட மனைவிக்கு ரொம்ப உண்மையாக தான் இருக்கிறாரு. ஆனால் இவருடைய மனைவி அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அண்ட் ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கவே மாட்டேன்றாங்க. ஹீரோ அவருடைய மனைவியை ஃபேஸ்புக்கில் பார்த்து பிடிச்சி போய் தாங்க கல்யாணம் பண்ணாரு. ஆனால் ஹீரோடைய மனைவி இந்த ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்து போனாலும் இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வகையில் ஒரு நாள் ஸ்டாஃப் வேனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வண்டி சிக்னலில் நின்றுட்டு இருக்கு. ஒருத்தர் லீஃப்லெட்டை கொண்டாந்து உள்ளே போட்டு போறாருங்க. என்ன லீஃப்லெட்டுன்னு எடுத்து பார்த்தா மேரேஜ் கவுன்சிலிங்குங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஹாப்பியாக இல்லைங்களா, ஒரு வாட்டி இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும்னு போட்டிருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் சொல்றாருங்க. அப்ப டிரைவர் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் போனா கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி இல்ல 2 ஃபேமிலி அசால்ட்டா ஹேண்டில் பண்றான் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதுக்கு போலான்னு நினைக்கிறாரு. ஹீரோ ஆஃபீஸ்ல உண்மையாவும் நேர்மையாவும் உழைச்சதுனால இந்த வருஷம் ஹீரோக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுங்க. ஆனா புதுசா ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு பாஸ் கிட்ட போயிட்டு அந்த ப்ரொமோஷனை ஹீரோக்கு கொடுக்காதீங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு தாஜா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாஸ் பாத்தீங்கன்னா இல்லம்மா, அவனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் உன்னை விட அதிகமா இருக்கு, அவனுக்கு தான் நியாயமா போய் சேரணும் அப்படிங்கும்போது உங்களால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ எனக்கு ஒரு சின்ன பர்சனல் வேலை இருக்குது சார், இன்னைக்கு நான் ஆஃப் எடுத்துக்குவா அப்படின்னு கேட்க உன்னோட லீவ்ப்பா நீ எடுத்துக்க அப்படின்ட்டு சரி இதையே காரணமாக காட்டி அவனோட ப்ரொமோஷனை கேன்சல் பண்ணிடுறேன், உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட அழகில் இந்த பாஸ் மயங்கிடுறாருங்க. இப்போ ஹீரோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. அங்கே போனால் ரிசப்ஷனில் இருக்கிறவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்ன ரீசன்னால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்க இப்போவே சொல்லணுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது ஹீரோ அவங்க மனைவி என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே லைனாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எங்க அப்ளிகேஷனில் இடமே பத்தலைங்க, சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை அமுச்சு வச்சிடுறாங்க. ஹீரோவோட அதிகபட்ச ஆசையே ஹீரோ ஸ்ட்ரெஸ்ஸாக வீட்டுக்கு வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து அன்பாக பேசணும் அப்படின்றது தான். அதை கூட ஹீரோடைய மனைவி பண்ண மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற வேலைக்காரக்காவது நல்லா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அக்காவும்
சந்தியாவும் சந்தியாவோட பேச்சை கேட்டு தான் நடந்துக்கிறாங்க. அதனால ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாருங்க வீட்டில். சரி, சந்தியா வேலைக்கு போகிறதுனால இந்த ஆட்டிடியூட் காட்டுறாங்க போல அப்படின்னு பார்த்தா சந்தியா வேலைக்கெலாம் போகிறதில்ல. ஹீரோ மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாரித்து அவரோட பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார் இல்லையா, அந்த கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா பேச பேச எல்லோருமே பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ஸ் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை விசித்திரமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கவுன்சிலர் சொல்கிறாருங்க, இந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்ட்டு. எல்லோரும் ஆரவாரமாக கை தட்டுறாங்க. உடனே இந்த கவுன்சிலர் திட்டுறாரு, எதுக்கு இப்போ கை தட்டுறீங்க, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சொன்னானா உடனே நம்பிடாதீங்க, ஆதாரம் கேளுங்க, ஆதாரம் கேட்டால் மட்டும்தான் பொழைக்க முடியும். ஸோ நான் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க அப்படின்ட்டு ஜானி டெப்போட டிவோர்ஸ் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கன்னடத்தில் டப் பண்ணி இவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஏமாத்துறாருங்க. அங்கே வந்த எல்லோருமே நம்பிடுறாங்க அது உண்மை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாலண்டியர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல யாருமே எழுந்திருக்கல. அந்த நேரம் பார்த்து ஹீரோடைய காலில் ஒரு எலியனுவோட ஹீரோ பயந்து போய் கத்தி எழுந்திருக்க, சூப்பர் நீ தான் வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து 2 டேப்லெட்டை கொடுக்குறாருங்க. இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணு, இந்த ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டா அப்படின்னா உன்னோட வீட்டில் நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஹீரோவும் அதில் ஒரு டேப்லெட்டை எடுத்து சாப்பிட்றாரு. இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகிறாருங்க. ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆப்போசிட்டில் சந்தியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சந்தியா உங்களை என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணாங்களோ அதெல்லாம் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, இனிமேல் நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் தைரியமாக பேசுகிறாரு. ஒரு அறவிட்டினா சரியாயிரும் அப்படின்னு இந்த கவுன்சிலரோட இமேஜினேஷன் சொல்லுதுங்க. உடனே ஹீரோ சந்தியாவை பலார்னு ஒரு அறவிட்டாரு. அந்த அறவிட்டதுக்கப்புறம் ஹீரோட வாழ்க்கையில் எல்லாமே மாறுதுங்க. வீட்டுக்கு வந்தால் சந்தியா டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. வேலைக்காரக்கா ஹீரோக்கு பயங்கரமாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. சந்தியா ஹீரோ கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. டக்குன்னு இப்போ ரியாலிட்டிக்கு வராரு. சூப்பர், என்னோட வாழ்க்கையே இதுக்கப்புறம் மாறப்போகுது அப்படின்ட்டு இந்த கவுன்சிலரை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோவையும் கவுன்சிலரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோ கண்முடிச்சு பார்த்தா ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எங்க என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, டௌரி பஞ்சாயத்தாடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நான் பக்கா ஜென்டில்மேனு, அந்த மாதிரி ஆளே கிடையாது, நீங்கள் ஆள் மாற்றி என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போதாங்க விஷயம் தெரிய வருது. ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. என் புருஷனை சும்மா விடாதீங்க, என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிய வருது ஹீரோக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தார்லே அந்த கவுன்சிலர், அவரு பார்த்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டி கிட்ட டௌரி பஞ்சாயத்து பண்ணியிருந்திருக்காருங்க. அதனால் அவருடைய மனைவி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரை ஹக் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த கவுன்சிலரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ்னு ஹீரோயின் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஹீரோ சொல்கிறாரு, ஏங்க அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் மேரேஜ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ அந்த லேடி பார்த்தீங்கன்னா இவனையும் சும்மா விடாதீங்க, இவன் பொண்டாட்டியை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ என் பொண்டாட்டியா, நீங்கள் எதுனாலும் என்கிட்டயே பேசி முடிச்சுக்கோங்க, என் பொண்டாட்டியெல்லாம் வர வைக்க வேணாம் அப்படிங்கும்போது, ஏன் பொண்டாட்டி வந்தால் என்ன மானம் போயிடுமா பயமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைங்க, என் பொண்டாட்டி வந்தாங்கன்னா ஸ்டேஷனே 2000, அவர் பஜாரி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல வர சொல்லலாம் அப்படின்ட்டு ஹீரோடைய மனைவிக்கு ஃபோனை போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோடைய மனைவி வராரு. அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கைதி, இவங்க தான் உங்கள் மனைவி அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமான்றாரு. இவங்கள தான் பஜாரின்னு சொன்னீங்களா, வணக்கம் அண்ணி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோடைய மனைவி டென்ஷன் ஆயிடுறாங்க. சைஸாக அந்த கைதி கோத்து விட்டுட்டான். எப்படியோ சைன்லாம் போட்டு ஹீரோவையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே சந்தியா அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, இந்த உலகத்தில் எந்த ஆம்பளைக்காவது என்ன மாதிரி பொண்டாட்டி கிடைப்பாங்களா, அவனை அந்த அளவுக்கு நான் பார்த்துருந்துருக்கிறேன், தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருக்கிறேன், ஆனால் என்ன போய் பஜாரின்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு அவங்க என்னமோ ஹீரோவாக நல்லபடியாக பார்த்துக்கிட்ட மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் அதுக்கும் பயமாக இருக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நின்று தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, இந்த குட் நியூஸை நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன், அந்த சந்தோஷத்துலேயே எனக்கு ஒரு தம்மு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 வாங்கிட்டு போயிடுறாரு. பார்த்தா ஆஃபீஸ்க்குள்ளே அந்த ஒரு பொண்ணுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்குதுங்க. ஹீரோ பாஸ் கிட்ட போயிட்டு, நியாயமாக பார்த்தா இந்த ப்ரொமோஷன் எனக்கு தான் கிடைச்சிருக்கணும், நீங்கள் எதுக்காக அந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, கரெக்ட் தான்ப்பா, ஆனால் முக்கியமான நாள் அன்னைக்கு நீ லீவ் போட்டுட்ட, அதனால தான் அந்த பொண்ணுக்கு நான் ப்ரொமோஷனை தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அந்த பொண்ணை பார்க்குறாரு. பார்த்தாலே தெரியுது அந்த பொண்ணு பாஸை செடியூஸ் பண்ணியிருக்கிறா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பாஸோடைய ஆஃபீஸ்லேயே ஆட்டிடியூடும் காமிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே வேதனையோட ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. சரி, பொண்டாட்டி நம்ம மேலே கோவமாக இருக்காளே, அவளுக்கு ஒரு பெரிய டிவி வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா சமாதானமாக போயிடுவா அப்படின்ட்டு 80,000 ரூபா ஒருத்துள்ள டிவியை 40,000 ரூபா டவுன் பேமெண்ட் கட்டி வீட்டுக்கு கொண்டு போகிறாருங்க. மனைவி இப்போ எதுக்கு டிவி அப்படின்னு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து இல்லை ஆஃபரில் கிடைச்சது 40,000 ரூபா தான் அப்படின்னு சொல்ல, கூட வந்தவர் 40,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் தான், இன்னொரு 6 மாதம் நீங்கள் EMI கட்டணும், இல்லாட்டி நீங்கள் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு அவர் கோத்து விட்டுறாரு. நான் என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு பிளான் போட்டால் நீயே என்னை கோத்து விட்ற அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில் ஹீரோக்கும் ஹீரோவோடைய மனைவிக்கும் சண்டை தாங்க. சரி நான் இந்த டிவியை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது, ரிட்டர்ன்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு இந்த டிவி அமுச்சு வச்சிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு கண் பார்வையே இல்லைங்க, ஆனால் இந்த டிவியை அவங்க வீட்டில் பெருசாக மாட்டி வச்சிருக்காங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மாதம் மாதம் இவர் EMI கட்டுறாருங்க. மனைவியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாரு. வழக்கம் போல் மனைவி மதிக்கவே இல்லைங்க. அப்போ தான் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் ஆகுது. அதில் அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்
எல்லோருமே ஆட் ஆகுறாங்க. ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அசோக் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ண போகிறாரு. அதனால் ஒரு பேச்சுலர் பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோவை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அந்த பார்ட்டியில் நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல மேடி வரமாட்டான் இல்லையா, மேடி வந்தானா கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருங்க. சின்ன வயசில் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தாங்க மேடி. 2 பேரும் ஒன்றா தான் படித்தாங்க. ஸ்கூல் படிக்கும்போதே தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ப்ரோக்ரஸ் கார்டை சீட் பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்கள் மேடி வந்து ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கிறாரு. இதனால் ஒரு நாள் வீட்டில் மாட்டி பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சுங்க. மேடியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹீரோ நார்மலாக இருந்திருக்கிறாரு. மறுபடியும் மேடி என்னோட லைஃப்குள்ளே வந்தானா என்னோட வாழ்க்கையே மோசமானதாக மாறிடும், அதனால் மேடி வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. அட மேடியெல்லாம் வரமாட்டான், அவன் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஜெயிலில் இருக்கானா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அசோக் சொல்கிறாரு, ஆக்சுவலாக மேடி நிறையா பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதனால் மேடி சாமியாராக இருந்திருக்கிறான். சாமியாரானது மட்டும் இல்லாமல் இவனை ஒரு ஆளாக மதித்து பெட்ரோல் பங்குக்கு பூஜை போட கூப்பிட்டுருந்துருக்காங்க. அங்கே போய் ஓமகுண்டை வளர்த்துருந்துருக்கிறான். பெட்ரோல் பங்க்கில் ஓமகுண்டை வளர்த்தா என்ன ஆகுன்னு தெரியும் இல்லையா, பெட்ரோல் பங்கே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சிட்டாங்க. அதனால் அவன் வரமாட்டான், நீ கண்டிப்பாக பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இந்த சூழ்நிலையில் கூட தான் பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வருவேன்னு நிற்கிறாரு. வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு என்னை பார்ட்டி கூப்பிட்டான், நான் உன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு பர்மிஷன் தரியா அப்படின்னு கேட்க, ஓ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்னை எப்படி பார்ப்பாரு அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லாமல் அது ஒரு பேச்சுலர் பார்ட்டி, அதனால தான் உன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோ ஜெனூனாக பேசுகிறாரு. ஆனால் ஹீரோட மனைவி ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, எப்போ போகிறேன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, ஓ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா, அப்போ எனக்குன்னு இந்த வீட்டில் ஃப்ரீடம் இல்லையா, ஆச்சா போச்சான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இல்லாமல் என்ன டேட்டுன்னு சொன்னால் எனக்கு தெரியும் இல்லையா அப்படிங்கும்போது 16th போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே 16th அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் பேச்சுலர் பார்ட்டி பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோடைய மனைவி 4 நாள் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. சரி அவள் தான் அம்மா வீட்டுக்கு போயிடுவா இல்லையா, வேலைக்கார அக்காவும் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. ஏன்னா சந்தியா இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. அதனால் மனைவிக்கு தெரியாமல் போகலாம் அப்படின்ட்டு முறையாக மனைவிக்கு தெரியாமல் இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. பார்ட்டியில் சந்தோஷமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டிக்கு மேடி வந்திருக்கிறாரு. ஐயையோ இவன் வேற வந்துட்டானா, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஹீரோ பயப்படுறாரு. கேஷுவலாக அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. எல்லோரும் குடிச்சிட்டு ஆட்டம் பாட்டம்னு என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் தெரியாதனமாக ஹீரோவை தள்ளி விட்டு ஹீரோக்கு கீழே விழுந்து காலில் பலமாக அடிபட்டுருதுங்க. உடனே ஹீரோவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. பார்த்தா காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்குது. உடனே 2 ஸ்டிக்கை கையில் கொடுத்துட்றாங்க, இவரால் நார்மலாக நடக்க முடியாது அப்படின்ட்டு. இருந்தாலும் பார்ட்டியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவை பார்ட்டிக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. காலில் கட்டு போட்டுட்டே பார்ட்டியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. பெட்ரோல் பங்க் ஓனருக்கு பட்டநாமம் போட்டதுக்கு உன்னை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சிருந்தாங்களே, எப்படா வெளியே வந்த அப்படின்னு கேட்க, அதுவா ஜெயிலில் நல்ல நடத்தை காரணமாக என்னை விட்டுட்டாங்கடா அப்படின்னு சொல்ல, நல்ல நடத்தை காரணமாக இப்போல்லாம் விட மாட்டாங்களே, அந்த சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா அந்த டைமில் தானே விடுவாங்க அப்படிங்கும்போது, டே என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதடா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மல்லாக்கப்படுத்து விட்டதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. அப்போ அசோக் இன்னும் பார்ட்டி முடியல, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி இவங்க தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் கண் முழிச்சு ஹோட்டல் ரூமோடைய ஜன்னலை ஓப்பன் பண்ணால் ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. ஓடி வந்து டேட்டே மேடி வெளியே வந்து பாடுறா அப்படின்னு சொல்ல, மேடியும் வந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணு நல்லா இருக்காடா அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பாடுறா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஓரளவுக்கு தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்ல, அட லூசு பையிலே நான் என்ன சொல்கிறேனே புரியலையா, பக்கத்தில் இருக்கிற போர்டெல்லாம் பாரு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் மேடி கொஞ்சம் தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இது அவங்க ஊரே கிடையாது, இவங்க பேங்காக் வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்க, எப்போ வந்தாங்கன்னு எந்த ஞாபகமே ஹீரோக்கும் இல்லை, மேடிக்கும் இல்லை. மேடி சொல்கிறாரு, ஐயோ இன்னைக்கு போய் சீட்டு காசு வாங்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேனே அப்படிங்கும் போது, டே என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் எனக்கு கொன்னே போடுவாடா அப்படிங்கும் போது, நான் சீட்டு காசு வாங்காததுக்கு உன் பொண்டாட்டி எதுக்குடா உன்னை போட்டு பொழப்பா அப்படின்னு கேட்க, டே நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா, எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இரு வீட்டுக்கு போனால் மட்டும் உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கவா போகிறா அப்படிங்கும்போது, என் பொண்டாட்டி என்ன மதிக்கிறது இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அதான் நேற்று ராத்திரி நடந்த பார்ட்டியில் மைக்க பிடிச்சி எல்லாத்தையும் உளர்னியே, குழந்தை பெற்றுக்கலான்னு உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டுக்கோட அவங்க ஃபிகர் பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு கூட நோ சொல்லிட்டாங்கன்னு சொன்னையே அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா வாழ்க்கையே வெறுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன், சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 பேரும் செக் அவுட் பண்ணுறதுக்காக ரிசப்ஷனுக்கு வந்தா, ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய லேடி 3 பேராக வந்தீங்க, 2 பேர் மட்டும் கிளம்புறீங்க, இன்னொருத்தர் எங்கே அப்படின்னு கேட்க, 3 பேர் வந்தமா அப்படின்ட்டு மறுபடியும் ரூம்குள்ளே போய் பார்த்தா வீல் சேரில் ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த நபர் வேற யாரும் இல்லை, இவங்க ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருந்தவருங்க, ரிட்டையர்ட் பிடி மாஸ்டரு. இந்த ஆள் ஸ்கூல் படிக்கும்போது பொண்ணுங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுவார் அவர் தானே அப்படிங்கும்போது, உடனே பிடி
பிடி மாஸ்டர் இப்பெல்லாம் நான் அப்படி கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் இருக்கட்டும் சார், நீங்க எப்படி சார் இங்க அப்படின்னு கேட்க, நீங்க தானடா கூட்டு வந்தீங்க அப்படின்றாரு. நாங்க கூட்டு வந்தோமா, எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல, இந்த பிடி மாஸ்டர் அசோக் இன்வைட் பண்ணி தான் பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்திருக்காரு. அங்க இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு பிடி மாஸ்டர் கிட்ட அன்பா பேசி இருந்திருக்காங்க. அசோக் இன்வைட் பண்ணி பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்தீங்க இல்லையா, நாங்க இன்வைட் பண்ணி பேங்காக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே ராத்திரியோட ராத்திரியா பேங்காக் கிளம்பி வந்திருக்காங்க. காலையில எழுந்திருக்கும் போது எதுவுமே நம்ம ஹீரோக்கும் மேடிக்கும் ஞாபகம் இல்ல. நான் பொய் சொன்னேன்னு மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுனேன், பொண்டாட்டி என்ன அடி பிரிச்சு எடுத்துருவா சார் அப்படின்ட்டு ஹீரோ அழுகுறாருங்க. அப்ப பிடி மாஸ்டர் சொல்றாரு, கவலைப்படாதரா, அதான் அந்த சாமியார் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, டிவில எல்லாம் வந்து சொல்லுவாரு, சரணானந்தாவா நித்யானந்தாவா, சொல்லாத உண்மை பொய்யாகாது அப்படின்ட்டு. நீ பொய் சொல்ல கிடையாதுரா, உண்மையை தாண்டா மறைச்சிருக்கிற அப்படின்னு பிடி மாஸ்டர் நியாயப்படுத்துறாரு. ஆடி சொல்றாரு, உனக்காவது உன் பொண்டாட்டியை பார்த்து தான் பயம், ஆனா என்னெல்லாம் இந்நேரம் கர்நாடகா போலீஸ் பெங்களூர் முழுக்க வலைவீசி தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, எதுக்குடா அவனை போலீஸ் தேட போறாங்க, நன்னடத்தை காரணமா அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கும் போது, நன்னடத்தையா இருக்க எங்க விட்டாங்க, அசோக்கோட பேச்சுலர் பார்ட்டிக்காக ஜெயிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆடா பாவி, ஒரு கிரிமினல் கூட தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு ஹீரோவும் பயப்படுறாரு. சரி வந்தது வந்துட்டோம், ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஊர் பக்கம் போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த 3 பேர்த்துக்குமே ஒரு பேட் பாஸ்ட் இருக்குதுங்க. எல்லாத்தையும் மறந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3 பேருமே ஸ்மைல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் ரோட்ல ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றாரு, டே மேடி, உன்னை நான் அளவுக்கு அதிகமாக வெறுத்தம் தெரியுமா, ஆனால் உண்மையிலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்ல, அப்படியா ஏன் அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோ சொல்றாரு, உனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ சில்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, டே நான் கவலைப்படுறது இருக்கட்டும், இப்போ நீ கவலைப்பட போறடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாரு ஆப்போசிட்ல உன் பொண்டாட்டி யாரு கூட நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா 4 நாள், அவ எங்க பேங்காக்ல இருக்க போறா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே ஒரு வயசானவர் கூட ஒரு ஹோட்டலுக்குள்ள நம்ம ஹீரோடைய மனைவி போறாங்க. இப்போ கார் எடுத்துட்டு 3 பேர் டிராவல் பண்ணும்போது பிடி மாஸ்டர் கேட்கிறாரு, உனக்கு கன்ஃபார்ம் தெரியுமா அது ஹீரோட மனைவி தானா அப்படின்னு கேட்க, சார் அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தான் அந்த பொண்ணை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ப்ரொஃபைல் பார்த்துட்டு அந்த பொண்ணு அதிகமாக ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருக்கு, ஹை ப்ரொஃபைலாக வேற தெரியுது, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுரா அப்படின்னு நான் சொன்னேன், ஆனால் இவன் தான் கேட்காம கட்டுனா அவளை தான் கட்டுவேன் போய் கட்டுனா, கடைசியில் பாருங்க அந்த பொண்ணுக்கிட்ட இவன் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், உண்மையா நேர்மையாக தான் இருக்கான், இவனை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, அது இவனுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு மேடி சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து பாஸ் கால் பண்ணி, என்னடா ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை, ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணவே இல்லை அப்படின்னு திட்டுறாரு. மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு பம்பிக்கிட்டு இருக்க அந்த பாஸ் பயங்கரமா பேசுறாரு. கட்டுப்பான நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இருக்கிற டென்ஷனை ஃபுல்லாக அந்த பாஸ் மேலே காமிச்சிடுறாரு. உன் வேலையை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த பாஸ் பம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் வெளியே போயிட்டானா, செடியூஸ் பண்ணி அந்த பொசிஷனுக்கு வந்து அந்த பொண்ணை வச்சுட்டு இவரால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, ஹீரோ வேலையே வேணான்றாரு. மேடியும் பிடி மாஸ்டரும் இதை தான் சொல்ல வராங்க, மரியாதை இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்ட்டு. இப்போ சந்தியா போனால் அதே ஹோட்டலுக்குள்ளே இவங்க 3 பேர் போகிறாங்க. ரிசப்ஷனில் நாங்கள் இந்தியன் போலீஸை சார்ந்தவங்க அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாற்றிக்கிறாங்க. மேடி பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ ஒரு பர்ஸை திருடிட்டு வந்திருப்பாரு, அது போலீஸோட ஐடி கார்டுன்னு பொய் சொல்லி காமிச்சிடுறாரு. இந்த பொண்ணை தேடி வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க இந்த ரூமில் தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு ரூம் நம்பரை ரிசப்ஷனில் இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் போலீஸ்னு பொய் சொல்லிட்டு தான் இங்கே இருக்கிறோம், இது மட்டும் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா போலீஸ் கிட்ட நம்மளை பிடிச்சி கொடுத்துருவாங்க, இது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸாக மாறிடும் அப்படின்னு. அதுக்கு இவங்க 3 பேர் பயந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவர் இந்தியன் போலீஸ் அப்படின்னு கத்துறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் அந்த இடத்துல இருந்து திருச்சடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு நபர் வந்து துரத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே நம்ம நினச்சது நடந்துருச்சு, இந்த ரிசப்ஷனில் இருக்கிறவன் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான், போலீஸ்காரங்களாம் அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 3 பேருமே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்போ தான் அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்தியன் போலீஸ் தானே, அந்த பொண்ணை தேடி வந்தீங்க இல்லையா, அந்த பொண்ணு கிரிமினல்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணு டாக்ஸியில் ஏறி கிளம்பி போனா, இவர் தான் டாக்ஸி டிரைவர், இவர் தான் கொண்டு போய் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணியிருக்கிறாரு, உதவி பண்ணலான்னு வந்தால் நீங்கள் இப்படி ஓடுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அட டாக்ஸி டிரைவராடா நீயே, உன்னையை பார்த்து தான் போலீஸ்ன்னு சொல்லிட்டு பயந்து ஓடணுமா அப்படின்ட்டு, சரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவரை கூட கூப்பிட்டுக்கிட்டு இவங்க 3 பேரும் போகிறாங்க. ஒரு இடத்துக்கு போனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நபர் ஹீரோவையும் மேடியும் அட்டாக் பண்ணிடுறாரு. அவங்க 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்து பிடி மாஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பிடி மாஸ்டர் என்னை அட்டாக் பண்ணாதீங்க நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அட்டாக் பண்ண அந்த மர்ம நபர் யார் என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. கண்முழிச்சு பார்த்தா வெள்ளை சட்டை போட்டு ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்ல இவங்க 3 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், யார் யா நீ அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்து சொல்கிறாருங்க, அவரோட பேர் பிரகாஷ், நீங்கள் இந்தியன் போலீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அடியாள் கிட்ட போயிட்டு அவனோட எவிடன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் கைவிட்டு எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தா ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்போ தான் தெரிய வருது இவங்க 3 பேருமே இந்தியன் போலீஸ் கிடையாது, டுபாக்கூருங்க அப்படின்ட்டு. எங்களை எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி பிரகாஷ் கிட்ட கேட்க பிரகாஷ் ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க இல்லையா, அந்த ஹோட்டலோடைய ஓனரே இந்த பிரகாஷ் தான். இவருடைய பொண்டாட்டி
பார்த்தீங்கன்னா ஊரில் வச்சு பொலன்னு பொழந்துருந்துருக்காங்க. பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியலங்க. சரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொண்டாட்டியோட தம்பிக்காரன் வந்திருக்கிறான். என் மச்சாங்காரன் அதை விட ஃப்ராடு. அவன் போலீஸ்காரங்களே கரெக்ட் பண்ணி கடைசியில் எல்லாமே என் பக்கம் திரும்பிருச்சு. பயந்து போய் ஊரை விட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு பேங்காக் வந்தேன். இங்கே ஒரு பொண்ணு கூட சேர்ந்து மியூசிக் வாச்சு அந்த மியூசிக் மூலமாக அந்த பொண்ணு கூட கனெக்ட் ஆகி கடைசியில் இந்த ஹோட்டலுக்கே நான் ஓனர் ஆகிட்டேன். இங்கே எனக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ உள்ளூரில் இந்தியன் போலீஸ் வந்து இவரை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால ஒருவேளை இவரை தேடி இந்தியன் போலீஸ் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 3 பேர்த்த போலீஸ்ன்னு நினச்சி இவர் கடத்தி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேரும் டுபாக்கூருன்னு தெரிஞ்சு ரிலாக்ஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட கதையை சொல்கிறாரு. இந்த மாதிரி என் பொண்டாட்டியை பேங்காக்கில் பார்த்துங்க, இப்போ திடீர்னு காணாமல் போயிட்டாங்க, என் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும்போது சரின்னு சோர்ஸ் கிட்டலாம் வந்து கேட்குறாங்க. இவருடைய பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே ஐலாண்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இவங்க 3 பேர்த்தோடைய பாஸ்போர்ட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. பழைய ஹோட்டலில் போய் தேடி பார்த்தாலும் பாஸ்போர்ட் எங்கே போச்சுன்னே தெரியல. எப்படியாவது என் பொண்டாட்டியை மீட் பண்ணணும், ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கெஞ்சுறாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் வெளியே போக முடியாது. எங்கேயாவது போலீஸ்காரங்க பார்த்து லாக் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அப்புறம் போட்டு வழியாக வந்து நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகலாம், அந்த கப்பல் வழியாக. ஆனால் அதுக்கும் பாஸ்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதான் எங்ககிட்ட இல்லைன்றோம்ல, வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஓகே ரோடு வழியாக வந்து உங்களை அனுப்பி வைக்கிறேன். அங்கேருந்து என்னுடைய ஆள் ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட இந்த சீட்டை கொடுங்க. இந்த சீட்டு தான் வந்து சீட் கோடு மாதிரி, அவன் அதை வாங்கிட்டு உங்களை அந்த ஐலாண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ் அப்படின்றவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாருங்க. நல்ல மனுஷையா, எல்லாம் பண்ணி கொடுக்குறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ரெடியாகி கிளம்புறாங்க. இவங்களோட பேக்கில் ஒரு சில ஸ்வீட்ஸு நிறைய பொருளெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு, இவ்வளோ எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அங்கே எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, இவர் வந்து ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக பண்ணுறாரு, நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணுறாரு அப்படின்ட்டு இவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. பிரகாஷ் இவருடைய மச்சாங்காரனுக்கு ஃபோனை போட்டு இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது, நம்ம டீல் வந்து க்ளோஸ் ஆயிரும், நான் ட்ரக்கை வேறு விதத்தில் அமுச்சு வச்சுருக்கேன், அங்கே வந்து பேக்கெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, லாஸ்ட் டைம் நீ இப்படி தான் சொன்னேன், இந்த வாட்டி மட்டும் அந்த ட்ரக்கெல்லாம் என்கிட்ட வந்து சேரலான்னா நடக்கிறதே வேறு அப்படின்ட்டு ஒரு 2 பேர்த்த அடின்னு அடித்து அந்த சவுண்டை பிரகாஷை கேட்க வைக்கிறாங்க. பிரகாஷ் பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறாரு. அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிக்கிறாருங்க. இப்போ இவங்க 3 பேரும் அப்படியே ஜாலியாக அந்த காரில் போக ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியிலேயே இவங்களுடைய பாஸ்ட் லவ் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பிடி மாஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா மனைவி இருந்திருக்காங்க, அன்பானவங்களாக இருந்திருக்காங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிடி மாஸ்டருக்கு மகன் இருக்கிறாரு, ஆனால் மகன் கூட கான்டாக்டே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரகாஷோடைய மச்சாங்காரன் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த பிடிச்சி வச்சுட்டு என்னோட ட்ரக் எங்கடா அப்படின்னு கேட்க ஒருத்தர் சொல்ல மாட்டேன்றான். பட்டுன்னு அவனை சுட்டு கொண்டுறாருங்க. இன்னொருத்தட்ட எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் இருக்கிற இடத்த சொல்லிடுறான், அவனை உயிரோட விட்டுறாருங்க. இங்கே பிடி மாஸ்டர் என்னோட மனைவி சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக எனக்கு கொடுத்த டிஷர்ட் தான் இது, அதை நான் இன்னும் மெமரியாக வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக நம்ம ஹீரோ கிட்டையும் மேடி கிட்டையும் அவரோட காதல் கதையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் மேடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் ஒரு காதல் இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லாமல் அந்த காதல் வந்து தோல்வியில் முடிஞ்சிருங்க. ஸோ இது சாதாரண கதை தான் அப்படின்ட்டு இவங்க ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு இடத்துல கார் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கார் டிரைவர் ஒரு மாதிரி உளறிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் பேசுறதே புரியல. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஒரு கை காட்டுறாரு. அப்போ தான் இவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா பொருள், அதுக்குள்ளே ட்ரக் இருக்குது அப்படின்றதே தெரிய வருது. திரும்பி பார்த்தா பிடி மாஸ்டர் அதை சாப்பிட்டு இருந்திருக்கிறாரு. போதையில் அவரோட வீல் சேரை ஆக்சஸ் பண்ணி அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குதுங்க. பார்த்தா ஒரு இடத்துல இடிச்சு பிடி மாஸ்டர் கீழே விழுந்துடுறாரு. அவ்வளோதான், உள்ளே இறங்கி பிடி மாஸ்டரோட டெட் பாடியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, அவர் நிம்மதியாக இறந்துட்டாரு, நம்ம ரிச்சுவல் பண்ணுறதுக்கு அவருடைய இந்த டிஷர்ட்டை மட்டும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பிடி மாஸ்டர் உயிரோட வராருங்க. கூடயே ஒரு லேடியும் அந்த லேடியோட பையனையும் கூட்டிகிட்டு வராரு. ஆக்சுவலாக இந்த லேடி தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க. இந்த லேடியோட கணவர் வந்து சூதாட்டத்தில் நிறைய காசை இழக்கிறதுனால இந்த லேடி விட்டுட்டு வந்துட்டாங்க, நாம் இந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லோரும் மறுபடியும் பயணத்தை தொடங்குறாங்க. மேடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சி போயிருதுங்க. அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணும்போது மேடி அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஃபைனலி இவங்க இடத்த ரீச் பண்ண உடனே அந்த லேடியும் அந்த லேடியோட பையனும் கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அண்ணா சொன்ன ஒரு ஆள் வந்து சீட்டை கொடுங்க அப்படிங்கும்போது இவங்க சீட்டை கொடுக்குறாங்க. அதில் தீ வச்சு பார்த்தா அதில் வந்து ஒரு ஃபோட்டோ வருது. ஓகே, கோட் வேர்டு அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ மேடி அப்புறம் பிடி மாஸ்டர் 3 பேரும் ஹீரோவோட மனைவியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள சரக்கு எதுவுமே இல்லை. உடனே இவங்க 3 பேர்த்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷோடைய மச்சாங்காரன் ஆள் வச்சு இவங்க 3 பேர்த்தையும் கடத்தி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய தலையில் கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். ஸோ அந்த சரக்கு எங்கே, என்னோட சரக்கு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த சரக்குங்க, எதை பற்றி கேட்குறீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷோடைய மச்சாங்காரன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுவா அந்த சின்ன பையனோட பேக்குள்ளே நான் போட்டு விட்டுட்டேன், கண்டிப்பாக
பாத் அங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியாது 24 ஹவர்ஸ்ல நீங்க போய் அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே இந்த பிரகாசனாவும் மாட்டிக்கிறாருங்க. நீங்கள் எல்லாரையுமே போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிங்கன்னா தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு பிடி மாஸ்டர் வாய் விட்டுறாருங்க. சரி அவங்க போயிட்டு வரட்டும், அவங்க வர வரைக்கும் நீ என்கிட்ட இரு அப்படின்னு சொல்லி பிடி மாஸ்டரை இந்த பிரகாஷோடைய மச்சாங்காரம் பிடிச்சி வச்சிடறாரு. அப்போ இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, அப்புறம் மேடி, பிரகாஷ் அண்ணா அந்த சரக்கை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி அந்த லேடி வேலை பார்க்குற இடத்த கண்டுபிடிச்சி அந்த சின்ன பையனையும் கண்டுபிடிச்சிட்றாங்க. இங்கே தான் சரக்கு இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அப்போ தான் ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. ஹீரோவோடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதா போய் சொல்லிட்டு இங்கே ஒரு நபர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் ஹீரோ வந்து அவரோட மனைவிக்காக நிறைய விஷயத்த பண்ணியிருந்தார் இல்லையா. ஆனால் ஹீரோடைய மனைவி ஹீரோவை ஏமாற்றிட்டு வேற ஒருத்தவங்க கூட அஃபேரில் இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நபரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சிறப்பாலாம் இல்லைங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த நபர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. அதை ஹீரோ கண்கூடா பார்த்து மனமுடிஞ்சு போகிறாருங்க. இன்னொரு பக்கம் பிரகாஷனா வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் டீலர்கிட்ட மாட்டிக்கிறாரு. அவர்கிட்டையும் சரியாக சரக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேங்கோட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் பஞ்சாயத்தாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருமணம் யாரோட இது அப்படின்னு பார்த்தா மேடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த பொண்ணோட கல்யாணம். அங்கே மைக்கை பிடிச்சி அவரோட காதலை வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷனில் இப்போ கூப்பிட்டு வந்தாங்களே ஒரு லேடியும் அந்த லேடியோட பையனையும் அங்கே பார்த்துட்டு அந்த லேடி மேலே இவர் காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு உனக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னை எவ்வளோ ஒர்த்தான ஒரு பொண்ணாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ கூட நம்ம சந்தியா பக்கத்தில் இருக்கிற நபர் அப்படியே சைஸாக கலண்டுக்கலான்னு பார்க்குறாரு. சந்தியா விட்டு கொடுக்காம கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் கேங் அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இந்த பிரகாஷோடைய மச்சாங்கார கன் எடுத்துகிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுறான். அந்த இடத்துல பயங்கரமான பஞ்சாயத்து நடக்குது. அப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டிக்கிட்ட நான் உனக்கு வந்து ஒர்த்துன்னு நினச்சிட்டு அன்பு, பாசம், டைமு, அப்புறம் உண்மை இது எல்லாத்தையுமே கொடுத்தனே, அதெல்லாம் எனக்கு திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே ஹீரோடைய பாசத்துக்கு ஹீரோடைய மனைவி ஒர்த் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் வாழ்றதுக்கு சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாருங்க. இந்த பஞ்சாயத்தும் முடியுது. இந்த பஞ்சாயத்தோட முடிவில் இந்த பிரகாஷ் மச்சானோடைய சரக்கு வந்து மச்சாங்கைக்கே கிடைக்குது. பிரகாஷும் பிரகாஷோட மச்சானும் சமாதானமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. பிடி மாஸ்டரும் பிரகாஷ் மச்சாங்காரனும் ஃப்ரெண்ட் ஆனதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பிரகாஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரக் டீலை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் தான் இந்த பாஸ்போர்ட்லாம் மறைச்சு வச்சிருந்தேன், இந்த பாஸ்போர்ட்டை வச்சுக்கோங்க, நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நம்ம மேடி இருக்கிறார் இல்லையா, நான் ஊருக்கெல்லாம் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த பிடி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பையனுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்து பையன்கிட்ட பேசுகிறாரு. பையனும் பிடி மாஸ்டர் கிட்ட நல்லபடியாக பேசி 2 பேரும் மீட் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த மேடி பார்த்தீங்கன்னா நான் இந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு இந்த பொண்ணு கூட வாழ போகிறேன், நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துறாரு. இப்போ ஹீரோ மட்டும்தாங்க ஊருக்கு வராரு. ஒரு நாயை வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அந்த நேரம் பார்த்து கடவுளாக பார்த்து எனக்கும் ஒரு பொண்ணை அனுப்பி வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து இந்த நாயை நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கீங்களா, விலைக்கு வாங்கினீங்களா, சில சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்துக்குள்ளே கனெக்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.